நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? இந்த கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலயும் எப்பவாவது ஒரு தடவையாவது வந்திருக்கும். வாழ்க்கை சில சமயம் நல்லா போற மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு எங்கிருந்தோ ஒரு வலி, ஒரு துன்பம் வந்து நிக்கும். அது ஏன் அப்படி? வாங்க, இந்த ரொம்ப ஆழமான கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில தேடலாம். ஆமாதானே. இந்த உணர்வுல எந்த வித்தியாசமும் இல்ல. பணக்காரர், ஏழை, படிச்சவங்க, படிக்காதவங்கன்னு யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. காரணம் வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா இந்த துன்பம் மட்டும் எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணா இருக்கு. அப்போ இந்த எல்லா வலிகளுக்கும் பின்னாடி ஒரே ஒரு பொதுவான காரணம் இருக்குமா? வாங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாப்போம். பாருங்க, இந்த ஆய்வு தொடங்குறதே ஒரு பெரிய உண்மையோட தான். துன்பப்படாத மனிதன் உலகில் இல்லை. யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது எவ்ளோ கரெக்ட் இல்லையா? இது ஒரு இயற்கை விதி மாதிரி நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துது. அப்போ இந்த விதியோட மூல காரணம் என்ன? அதத்தான் நம்ம இப்ப உடைச்சு பார்க்க போறோம். நம்ம துன்பத்துக்கு நம்ம 1000 காரணங்களை அடுக்கலாம். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 1000 கிளைகளுக்கும் ஒரே ஒரு ஆணிவேர் தான் இருக்கான். ஒரே ஒரு மகா காரணம். அது என்னவா இருக்கும்? வாங்க அந்த வேரை தேடி ஒரு பயணம் போலாம். ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஏமாற்றம், சண்டை சச்சரவு, உடம்புல வர்ற நோய், இல்ல ஒரு தோல்வி, இப்படி துன்பம் பல முகங்களோட நம்மள தாக்குது. இந்த பட்டியல்ல இருக்கிற ஏதாவது ஒன்னாவது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த வலிகள் எல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் வெறும் அறிகுறிகள் தான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இங்கதான் ஒரு ஆச்சரியமே இருக்கு. இந்த வெவ்வேறான வலிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த எதிரி தானே இந்த ஆதாரம் சொல்லுது. இதுதான் இந்த முழு ஆய்வோட மையப்புள்ளி. அந்த ஒத்த காரணம் அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அகங்காரம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான், என்னுடையது அப்படிங்கிற எண்ணம். யோசிச்சு பாருங்க, ஒரு தோல்வி ஏன் வலிக்குது? ஏன்னா அது என்னுடைய தோல்வி. ஒரு இழப்பு ஏன் வலிக்குது? ஏன்னா அது எனக்கேற்பட்ட இழப்பு. நாம எப்போல்லாம் இந்த நான் என்பதை முன்னாடி வைக்கிறோமோ அப்போ எல்லாம் துன்பம் தானா பிறக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. அகங்காரத்தை அடியோடு அகற்றியவனுக்கு அணுவளவும் துன்பமில்லை. அடேங்கப்பா! அப்போ துன்பம் அப்படிங்கிறது வெளியேருந்து வர்ற ஒரு விஷயம் இல்ல, அது நமக்குள்ளேருந்து தான் உருவாகுது. அகங்காரம் 0 ஆச்சுன்னா துன்பமும் 0 ஆயிடும். இது எவ்வளோ பெரிய ஒரு திறவுகோல் இல்லையா? சரி, இந்த அகங்காரம், இந்த ஈகோ, அது எப்படிப்பட்டது? அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த ஒரு பவர்ஃபுல்லான கவிதை உருவகத்தை இந்த ஆதாரம் பயன்படுத்துது. அதுதான் அகங்காரத்தின் மத யானை. இந்த உவமை அடக்கவே முடியாத நம்ம ஈகோவை பத்தி ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கும். இத ஞானியான தாயுமானவர் பாடினது. ஆங்காரம் என்னும் மத யானை வாயில் கரும்பாய் ஏங்காமல் எந்தைய அருள் எய்து நாள் என்னாளோ. முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த உருவகத்தோட ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பாப்போம். முதல்ல அந்த மத யானை. அதுதான் நம்மளோட கட்டுக்கடங்காத ஆங்காரம், அதாவது ஈகோ. ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும்? அது கண்ணுல படுறது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடும். அதே மாதிரிதான் கண்ட்ரோல் இல்லாத ஈகோ நம்ம வாழ்க்கையே சிவச்சு போட்டுடும். சரி, அந்த யானை நம்ம ஈகோனா அப்போ நாம யாரு? நாம தான் அந்த யானையோட வாயில இருக்கிற கரும்பு. ஒரு நொடியில நசுங்கி போகக்கூடிய எந்த சக்தியும் இல்லாத ஒரு நிலையில நாம இருக்கோம். நம்ம அகங்காரம் நம்மள ஆட்டி படைக்கும்போது நாம இவ்ளோ பலவீனமா ஆகிர்றோன்னு இந்த உவமை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. சரி, இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. அகங்காரம்தான் அந்த மதையானை, நாம தான் அந்த கரும்பு. ஓகே, இத தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த உருவகம் பிரச்சனைய மட்டும் சொல்லல, அதுக்கான தீர்வையும் நமக்கு காட்டுது. அதுதான் அமைதிக்கான ஒரு பாதை. அப்போ தீர்வு எங்க இருக்கு? வெளியிலயா? இல்ல, தீர்வு நமக்குள்ளதான் இருக்கு. அந்த மத யானைய அடக்கி அதுக்கு நாம பாகனா மாறணும். நம்ம ஈகோவ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான் துன்பத்துல இருந்து வெளிய வர்றதுக்கான முதல் படி. ஆக சுருக்கமா சொன்னா, துன்பத்தோட ஆணிவேர் அகங்காரம். அத அடக்குறது தான் அமைதிக்கான பாதை. இப்போ இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்க மத யானை எது? கோபமா, பொறாமையா, இல்ல பெருமையா? எந்த வடிவத்துல உங்க அகங்காரம் உங்க வாழ்க்கையில துன்பத்தை உருவாக்குது? இத கண்டுபிடிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல்